தான் அல்ல அந்த இடத்துல சொல்றான். ஒருவர் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா பிரிஞ்சிருங்க. ஒன்றும் நினைக்காதீங்க. இவரை விட்டா இவருக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்கு ஆளே இல்லாத மாதிரியும், இதை விட்டா இது ஒரு வாழ்க்கையே இல்லாத மாதிரி அப்படிலாம் நினைக்காதீங்க. அதான் எல்லாம் சொல்றான். பிரியும் போது தவக்குள் ஏன் மேல இருக்கணும். தவக்குள் வந்து புருஷன் மேலேயோ, புருஷனுக்கு வந்து மனைவி மேலேயோ, என் குழந்தைகளை இவ்வளவு வேற சூப்பரா யாரும் பாத்துக்க மாட்டா அப்படின்னும் இருக்கக்கூடாது. இவங்களுக்கு இவரை விட எனக்கு வேற ஆள் இல்லைன்னு நினைக்கூடாது. மோஸ்ட்லி அல்ல என்னங்கிறான், ஃப்ரெண்ட் முன்னாடி பேசுனதெல்லாம் என்ன காம்ப்ரமைஸா போங்க, அதான் நல்லது எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா முடியவே இல்லாத பட்சத்தில் அப்போ நீங்க என்ன பண்ணணும். அதுக்கு நம்ம பக்கராலையும் பார்த்தோம். நடுவர் ஒரு ஆள் போடணும், இங்க இருந்து வரணும். அது காம்ப்ரமைஸ் வந்து ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் சொல்றான். அந்த இடத்துல அது ஃபேமிலி ரூல்ஸுங்கிறது ரொம்ப ஒரு விரிவா இருக்கு. அப்ப இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றேன், இந்த இடத்துல நீங்க அல்லா மேல தவக்குள் வைக்கணும். ஆனா மோஸ்ட்லி நம்ம மைண்ட் என்ன ஆகும், இங்க இருந்து போனோம்னா நடு ரோட்ல வந்துருவோம். நினைக்கிறது இப்படிதான். இப்போ நீ கல்யாணம் டிலே பண்றது கூட இன்னைக்கு சமுதாயத்தில் எதுக்கு பண்றாங்க? கல்யாணம் பண்ணிட்டா நாளைக்கு அவன் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுவோம்? யார் ரன் பண்ண மாட்டான்? நீயே 3 பேர் தின்னுட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு டம்ளர் அரிசி எக்ஸ்ட்ரா போட்டால் இன்னொரு ஆள் சாப்பிட முடியும். ஒரு டம்ளர் அரிசி போடுறதுக்கு உங்களால் முடியாதா? குழம்பு 2 கரண்டி எக்ஸ்ட்ரா தேவைப்படுமா? அப்போ கல்யாணத்துக்கு என்ன தேவைப்படும்? ஒரு டம்ளர் அரிசி, ஒரு 2 கரண்டி குழம்பு, இதுதான் தேவைப்படும். இன்னைக்கு என்ன பண்றாங்க? படிக்கிறவங்க யாராவது இன்னைக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கோமா? காலேஜ் போறவங்க யாராவது கல்யாணம் பண்றானா? பண்றது இல்லை. ஏன்? அப்பா அம்மா அந்த காலத்துல சஹாபாக்கள்லாம் அப்படி கிடையாது. அப்பா வந்து பையனுக்கும் சாப்பாடு போடுவார், மருமகளுக்கும் சாப்பாடு போடுவார். புரியுதா? பையனுக்கும் சாப்பாடு போடுவார், மருமகளும் சாப்பாடு போடுவார். ஏன் கல்யாணம் பண்ணி 2 பேரும் காலேஜுக்கு போற அந்த ஃபீஸ் கட்டலாம் இல்லையா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் குறுகிய புத்தி. அதனால நடக்கிற ஃபசாது தீமை இருக்கு பத்தியா, அது வந்து மிகப்பெரியது. நீங்க அவங்க நம்மளால இமேஜின் பண்ணலன்னு வச்சுக்கோ. இன்ஷால்லா அது கல்யாணத்தை பத்தி தனியா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா நம்ம அது டீட்டெயிலா பேசணும். அப்போ இது ஒரு மேட்டர். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாவுக்கே உரியவனாகும். அல்லாவுக்கு அஞ்சிய வண்ணம் செயல்படுங்கள் என்றே உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு நாம் அறிவுறுத்தி இருந்தோம். இப்போதும் உங்களுக்கும் அதனையே அறிவுறுத்துகின்றோம். நீங்கள் நம்பவில்லை எனில் நம்பாதிருங்கள். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் நிச்சயமாக அல்லாவுக்கே உரியன. அல்லாஹ் தேவைகள் அற்றவனாகவும் அனைத்து புகழுக்கு உரியவனாகவும் இருக்கின்றான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் வந்து தன்னையை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். புரியுதா? இவ்வளவு உபதேசம் பண்ணியாச்சு. உபதேசம் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? நீ சொல்றத 1000 சொல்லு, நாங்க முடிவு பண்ணிக்குவோம் எங்களுக்கு எது பெஸ்ட்னு பார்த்து. அதான் அல்லாஹ் சொல்றான், டே கண்ணுங்களா, நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அது நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுங்க. எல்லாம் சொல்றேன், நீங்க எல்லாரும் என் ப்ராடக்ட். நீ பாக்குறீல்ல சந்திரன், அது என்னது? சூரியன் பாக்குறீல்ல, அது என்னது? அது 2க்கும் மத்தியில் இருக்க ஸ்ட்ரக்சர் பாரு. என் ஐடியா எவ்வளோ பெஸ்டா இருக்குன்னு பாரு. என் திறமையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன சஜஷன் ஏற்றுக்கவே மாட்டீங்கன்னு பாரு. புரியுதா இல்லையா? ஒரு BMW கம்பெனி இருக்கு, சரியா? ஒரு BMW கம்பெனி இருக்கு. பேனா தயாரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் வரான். அந்த கம்பெனியுடைய மற்ற ப்ராடக்ட் பார்த்தவன் கண்ணை மூடிட்டு அந்த பேனா வாங்குவானா மாட்டான். இத்தனைக்கு BMW இதுக்கு முன்னாடி ஒரு பேனா கூட தயாரிச்சிருக்கு. ஆனால் அந்த கம்பெனியுடைய பர்ஃபெக்ஷன் மேலே, ஜெர்மனி கம்பெனி, அது